ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வழக்கமாக சொல்கிறது தான். என்னுடைய சேனலை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு ஒரு ஃபோட்டோஷாப் இல்லுஸ்ட்ரேட்டர், InDesign, Corel, ஃப்ளாஷ் சம்மந்தமாக வீடியோஸ் போட்டுட்ருக்கேன், டுட்டோரியல் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். ஏதாவது டவுட்ஸ்னால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் டவுட்ஸ்க்கு அந்த மாதிரி வீடியோஸ் க்ரியேட் பண்ணி போடுறேன். என்னுடைய வீடியோஸை பாருங்கள். நீங்கள் ஆதரவு கொடுத்தா தான் நிறைய வீடியோஸ் க்ரியேட் பண்ணி போட முடியும். மறக்காமல் லைக் பட்டனையும் தட்டுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, எதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோன்னா, இந்த quietest ரூம். இந்த quietest ரூம் பற்றி தான் பார்க்க போகிறோம். quietest ரூம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அமெரிக்காவில் இருக்குது. இது வந்து மைக்ரோசாஃப்ட் கம்பெனி பில்டிங்கில் இருக்குது. இந்த quietest ரூம்னா என்னன்னா, இப்போ நம்ம ஒரு சத்தமான இடத்துல தான் இருக்கும். நான் ஒரு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 70 டெசிபிள் தான் ஒரு மனிதனால் கேட்க முடியும். அதுக்கு மேலே கேட்டான்னா அதை வந்து நமக்கு ஆபத்தாக முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம வந்து தினசரி வாழ்க்கையில் 70 டெசிபிளுக்கு மேலே தான் சவுண்டை ஹியர் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு ஆம்புலன்ஸ் சவுண்டு வந்து 120 டெசிபிள்ஸ் அப்படின்னா பார்த்துக்குங்க. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொன்னது 70 டெசிபிள்ஸ். ஆனால் நம்ம ஒரு ஆம்புலன்ஸில் கேட்குறது 120 டெசிபிள்ஸ். நம்மளை சுற்றி இருக்கிற வெஹிக்கிள்ஸ் போகிறது எல்லாமே சேர்த்து, அப்புறம் நம்ம பேசுகிற இந்த வாய்ஸோட டெசிபிளும் சேர்த்து நம்ம காது வந்து அதிகமான டெசிபிளை கேட்டுட்ருக்கு இல்லைங்களா? ஆனால் இங்கே வந்து இந்த quietest ரூமில் வந்து டெசிபிளோட அளவு -20 மேலே தான் இருக்குது. -20னா என்ன? இப்போ அது வந்து அந்த ரூமை வந்து இப்போ அந்த கம்பெனி வந்து இப்போ பப்ளிக்கு ஓப்பன் பண்ணி விடுறாங்க வாடகைக்கு. அது எதுக்காகனா அவங்களோட அந்த நிசப்தத்தை அனுபவிக்கிறதுக்கு தான். அந்த பில்டிங் வந்து அந்த ரூம் வந்து கான்கிரீட்டால் அடுக்கடுக்கான லேஸான கான்கிரீட்டால் கட்டப்பட்டிருக்கு. மேலே டாப்பில் வந்து ரூஃப் வச்சு, அதாவது கிளாஸ் ரூஃப் வச்சு மூடியிருக்காங்களாம். அன்எக்வாட்டிக் பிளேஸ்ன்னு சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த பேர் அமெரிக்காவில் இருக்குது. அந்த ரூம் வந்து பப்ளிக்கும் வாடகைக்கு விட்டுருக்காங்க. இது மூலமாக அந்த பப்ளிக் போய் அந்த நிசப்தத்தையும் அனுபவிக்கலாம். அது அந்த நிசப்தம் எப்படி இருக்குன்னா, அந்த சவுண்டு எப்படி இருக்குன்னா, நம்மளோட பிளட் வெயின்ஸில் ஓடுற ரத்தத்தோட சத்தத்தையும் கேட்கலாம். நம்ம தலையை திருப்பும் போதோ இல்லை கையை மடக்கும் போதோ இருக்கிற அந்த எலும்போட வராய்வு சத்தத்தையும் கேட்கலாம். நம்மளோட ஹார்ட் பீட்டே நம்ம நம்ம காதால் தாங்க முடியாத அளவுக்கு கேட்குமா அந்த ரூமில், அன்எக்வாட்டிக் ரூமில் அந்த அளவுக்கு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ரூமில் ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே, ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே இருக்கவே முடியாதான். ஏன்னா நம்ம சத்தத்தை கேட்டே பழகிட்டோம். திடீர்னு ஒரு நிசப்தமான இடத்துல போய் உட்காந்துட்டு அதிகமான சத்தத்தை கேட்டாலும் ஆபத்து, சத்தத்தை கேட்காம இருந்தாலும் ஆபத்து. ஒரு இடத்துல போய் அந்த இடத்துல போய் உட்காந்துட்டோன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி ஹார்ட் பீட் சவுண்டு கேட்கும், பிளட் வெயின்ஸோட சவுண்டு கேட்கும், எலும்புகளோட சத்தம் கேட்கும், வரைவ சத்தம். இதுவே நேரம் போக போக நமக்கு ஆலுசினேட் ஆக ஆரம்பிச்சிருமா. அந்த ஆலுசினேட் ஆக ஆரம்பிக்கிறதுனால நம்ம சுற்றி நம்மளோட அமானுஷ்யமான உருவங்கள் இருக்கிற மாதிரி நமக்கு தோணுமா. இதை உணர்ந்தவங்க சொல்லியிருக்காங்க. அந்த ரூமில் 5 நிமிஷத்துக்கு மேலேயும் இருக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒருத்தர் வந்து 1 மணி நேரத்துக்கு மேலேயே இருந்திருக்காராம். ஆனால் அந்த 1 மணி நேரத்துக்கு மேலே அவரால் இருக்க முடியலையே. அதுக்கு காரணம் வந்து நான் சொன்ன மாதிரி ஆலுசினேஷன் ஆரம்பிச்சிருச்சான் அவருக்கு. தன்னை சுற்றி ஏதோ மர்மமான உருவங்கள் வந்து போயிட்டு இருக்கிற மாதிரி அவருக்கு தெரிய ஆரம்பிச்சதுனோடனே அவர் பயந்து அலறி அடிச்சுட்டு அந்த இடத்த விட்டு போயிட்டாராம். இதனால்தான் அந்த ரூமுக்கு வந்து ஆலுசினேஷன்ன்ற பேர் கூட இருக்குது. வேர்ல்டு quietest பிளேஸ் இடத்த சொல்கிறாங்க அந்த ரூம் பேரை. அந்த ரூம் ஆக்சுவலாக எதுக்காக கட்டினாங்கன்னா, அது வந்து மைக்ரோசாஃப்டோட பில்டிங்கில் இருக்கிற ஒரு ரூம். அது அங்கே வந்துச்சு தான் கீபோர்டு, மவுஸ், அந்த ப்ராடக்ட்ஸோட இதெல்லாம் செக் பண்ணுவாங்களாம். அந்த கீபோர்ட் சவுண்ட்ஸ், தட்டுற சவுண்டெல்லாம் கேட்பாங்களாம். அதை வச்சு தான் அவங்க அந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குன்ற செக் பண்ணுவாங்களாம், வராய்வு சத்தத்துலாம். அதுக்காக கட்டப்பட்ட ரூம் தான். ஆனால் வந்து இப்போ இதுக்காக இப்படி யூஸ் பண்ணுறாங்க. மக்களோட ஒரு
டிஃப்ரெண்ட்டான ஒரு உணர்வுகளை அனுபவிக்கிறதுக்காக பப்ளிக் ஓப்பன் பண்ணி விட்டுருக்காங்க. யாராவது அந்த ரூமுக்கு போய் பார்த்து அனுபவிச்சிங்கன்னா அதோட பற்றி சொல்லுங்கள், கமெண்ட்ஸ் பாக்ஸில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். திரும்பி உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். என்னோடய வீடியோஸை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு ஒரு ஃபோட்டோஷாப், இல்லுஸ்ட்ரேட்டர், InDesign, Corel, Flash சம்மந்தமாக ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.